ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனீங்கன்னா 234 தேவதைகள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்த தரிசனம் செய்யாமல் வந்துடாதீங்க. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசமாக சொல்லக்கூடியது ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில். அங்கே போனால் பெருமாளை மட்டும் சேவித்து விட்டு அப்படியே வந்துடாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய ரங்க விமானத்தை தரிசனம் செய்யாமல் வந்துடாதீங்க. பிரணவாகார விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரணவாகார விமானத்தில் 234 தேவதைகள் எழுந்தருளி இருப்பதாக பரமேஸ்வர சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேலே இருந்து இந்த விமானத்தை பார்த்தா ஓம்கார வடிவத்தில் இருக்கும். பிரணவத்தோட அர்த்தத்தை பிரகாசமாக காட்டுது. ஓம் அப்படிங்கிற சப்தத்தில் 3 எழுத்து அ உ மா அப்படிங்கிற எழுத்து இருக்கு. இதில் மா அப்படிங்கிறது மந்திர சக்தி, உ அப்படிங்கிறது பிரபு சக்தி, ஆ அப்படிங்கிறது உற்சாகார சக்தி. இந்த 3 சக்திகளுடன் இந்த பெரிய பெருமாளோட விமானம் பிரகாசிக்கின்றது. ஸ்ரீரங்கம் விமானத்தில் 4 திசைகள்லையும் பார்த்தீங்கன்னா அச்சுதன், அனந்தன், கோவிந்தன், பரவாசுதேவர் அப்படிங்கிற திருமாலின் 4 முக்கிய வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டு அந்த விமானமானது காட்சி தருகின்றது நமக்கு. ஸ்ரீரங்கம் போறப்ப 2வது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்ஷேனர் சன்னதிக்கு அருகில் இருந்து இந்த ரங்க விமானத்தை, பிரணவாகார விமானத்தை தரிசனம் செய்யுங்க.